friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 4th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்ல இருக்க யூனிட் 2 5 landforms. So 5 different landforms பத்தி பார்க்க போறோம். So என்னென்னலாம் பார்க்க போறோம்ன்றதை இந்த learning objectivesல பார்க்கலாம். To know about different types of landforms in ancient Tamil Nadu. So பாரம்பரிய அந்த காலத்துல இந்த தமிழ்நாட்டுல என்னென்ன மாதிரியான landformsலாம் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். To know about the themes of the classification of landforms. So ஒவ்வொரு landform ஓட theme என்ன, அது எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் லேண்ட்ஃபார்ம் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஒவ்வொரு லேண்ட்ஃபார்ம்லையுமே பீப்புளோடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு பீப்புளும் ஒரு மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஸோ 5 அந்த லேண்ட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ், ஃபாரஸ்ட், ஃபீல்ட், ஷீஷோர், ட்ரை லேண்ட். ஸோ இந்த 5 தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்மாக இருந்துச்சு. ஒன்று மலையும் மலை சார்ந்த இடங்கள் சொல்லுவாங்களே அது. இன்னொன்று வந்து காடு, ஒரே காடு பக்கமாக இருந்து வாழ்ந்த மக்கள். இன்னொரு திங் வந்து ஃபீல்டு, இந்த வயல் நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, பிளெயினாக இருக்கும். ஸோ எங்கே ஒரு மேடும் பள்ளவுமே இருக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கடல். ஸோ கடல் சைடு வாழ்ந்தவங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரை, இந்த பாலைவனம் பக்கம் வாழ்ந்தவங்க. இந்த 5 பீப்புளை பற்றி தான் நாம் இங்கே படிக்க போகிறோம். வேர் வுட் யூ see the more hills on the earth? ஸோ எங்கே நிறையா ஹில்ஸ் இருக்கும், மவுண்டைன்ஸில். ஸோ எங்கே see wild animals and more trees எங்கே பார்ப்போம், ஃபாரஸ்ட்டில். ஸோ எங்கே வந்து பேடி க்ரோ ஆகும்னால நெல் வந்து எங்கே பயிராகும்னா அக்ரிகல்ச்சர் லேண்டில். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே ஷீஷோர்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சி, பீச்சஸ், இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஷீஷோர்ஸ் பார்ப்போம். வாட் இஸ் த யூஸ்லெஸ் லேண்ட்? இந்த லேண்ட் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபாலோ லேண்ட், இல்லைனா ட்ரை டெசர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 5 தான் ஏர்த்தில் இருக்க லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று மவுண்டெயின்ஸாக இருக்கும், இல்லை ஃபாரஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் நல்லா பிளெயினாக எந்த ஒரு மேடும் பள்ளமும் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று கடற்கரை பக்கம் இருக்கும், இல்லைன்னா அது டெசர்ட்டாக, அதாவது பாலைவனமாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு அக்கார்டிங் டு த ஃபர்டைலிட்டி அண்ட் பீப்புள்ஸ் ஆக்டிவிட்டி. ஸோ வந்து நிலத்தோடைய மண்ணோடைய குவாலிட்டியை பொறுத்தும், அந்த பீப்புளை பொறுத்தும், பீப்புள் பண்ணுற ஆக்டிவிட்டி, அவங்க பண்ணுற டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டி பொறுத்தும் லேண்ட் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேண்ட், வாட்டர், ஏர், ஃபயர், ஸ்கை. ஸோ இதுதான் வந்து பஞ்சபூதம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு. ஸோ சோலார் ஃபேமிலி எர்த் இஸ் 3rd பிளானட். ஸோ சோலார் ஃபேமிலியிலே எர்த்து தான் 3வது இடம். ஸோ இங்கே வந்து ஆக்சிஜன் அண்ட் டெம்பரேச்சர் இருக்குது, அதனால மக்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எர்த் அஸ் அ பயோஸ்பியர், எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய ஒரு இடம். ஸோ எர்த் சரௌண்டட் பை ஸ்பியர்ஸ் சச் அஸ் லேண்ட், வாட்டர், ஏர். ஸோ நிலம், நீர், காற்று. ஸோ இதெல்லாம் தான் வந்து எர்த்தை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர், பஞ்சபூதம் சொல்லுவாங்க. அது என்னென்ன எலமெண்ட்? லேண்ட், வாட்டர், ஏர், ஃபயர், ஸ்கை. ஸோ இதுதான். ஸோ நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். ஸோ தமிழ் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ லேண்ட். ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், லேண்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 எலமெண்ட்ஸில் ஒரு எலமெண்ட்டான லேண்டை தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லேண்ட், ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம். ஸோ லேண்ட்ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஒன்று மவுண்டெயினாக இருக்கும், ஒரே மலையாக இருக்கும், இல்லை ஒரு காடாக இருக்கும், ஃபாரஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா பிளெயின்ஸ் சமவெளியாக இருக்கும், சரிசமமாக இருக்கும், எந்த ஒரு மேடு பள்ளமும் இல்லை, இல்லையா கடற்கரை பக்கம் இருக்க இதாக இருக்கும், இல்லை டெசர்ட் லைக் ட்ரை லேண்ட், டெசர்ட் பாலைவனமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. லேண்ட்ஃபார்ம் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம் இன் சங்கம் பீரியட். சங்கம் பீரியடில் சங்கம் டைமில் 5 இருந்துச்சு பேஸஸ் ஆன் த ஒர்க் டன் பை த பீப்புள். ஸோ ஒவ்வொரு பீப்புளும் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க செஞ்ச வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய லேண்ட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லேண்ட்ஃபார்ம்ஸை வந்து திணை அப்படின்னு சொல்லுவாங்க. 5 திணை, 5 திணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 5 திணை என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஸோ இது வந்து என்னென்னா பர்மனண்ட், தேவர் பர்மனண்ட். ஸோ ஒன்று 5th லேண்ட் இருக்குது, அது பேர் பாலை. ஃபார்ம்டு வென் குறிஞ்சி அண்ட் முல்லை ட்ரைடப். ஸோ இந்த பாலை அப்படின்றது எப்போ குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் வந்து காஞ்சி போய் பஞ்சத்தால் வறண்டுருச்சோ அப்போ தான் பாலை அப்படின்னு ஒன்று வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் 5. ஸோ இதில் 4 தான் வந்து பர்மனண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 5th ஒன் பாலைன்றது வந்து குறிஞ்சியோ இல்லை முல்லையோ வந்து ட்ரை ஆகிடுச்சு, பஞ்சம் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா தான் அது பாலையாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு குறிஞ்சி பார்ப்போம். குறிஞ்சி லேண்ட், மவுண்டைன்ஸ். ஸோ லார்ஜ் மவுண்டைன்ஸஸ் இருக்கும், எல்லா இடமும் நல்லா ஹையாக இருக்கும், சரௌண்டட், ஒரு அந்த நிலத்தை சுற்றி மலைகள் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடம் தான் வந்து என்னது குறிஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீம் அப்படின்னா அங்கே என்ன மாதிரி பீப்புள் இருந்தாங்க, அவங்களுடைய காட், எந்த காடை வந்து அவங்க ஒர்க்ஷிப் பண்ணாங்க, அவங்களுடைய ஆக்குபேஷன், அவங்க வேலை என்ன, அவங்க என்ன பிளான்ஸ் வளர்த்தாங்க, என்ன அனிமல்ஸ் வளர்த்தாங்க, என்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி
அவங்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஃபார் காட் வந்து முருகன். ஸோ மலை பக்கம் இருக்கிற காட் யார்? முருகன். நெக்ஸ்ட்டு பீப்புள் வந்து குறவர் குறத்தியர்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க பண்ண ஆக்குபேஷன், அவங்க என்னென்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஹண்டிங் வேட்டையாடுதல், கேதரிங் ரூட்ஸ் வேர்களை எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வருது, அப்புறம் ஹனி தேன்களை எல்லாம் எடுக்கிறது. ஸோ இந்த வேலைகள் தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பிளான்ட் ஆர் ஃப்ளவர்ஸ், என்ன ஃப்ளவர்ஸ் என்ன பிளான்ட் அங்கே வந்து ஃபேமஸ் அப்படின்னா குறிஞ்சி ஃப்ளவர். ஸோ குறிஞ்சி ஃப்ளவர் தான் வந்து அங்கே ஃபேமஸ். ஸோ பேம்பு வேங்கை, ஸோ இந்த ஃப்ளவர்ஸுமே அங்கே என்னது ரொம்ப ஃபேமஸான ஃப்ளவர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அனிமல்ஸ் பேர்ட்ஸ், எந்த மாதிரி அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா மங்கி, டீர், பீகாக், பேரட். ஸோ இந்த மாதிரியான அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் தான் அங்கே இருந்துச்சு நிறையா. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து குறிஞ்சி யாழ் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ முருகன், குறவர் குறத்தியா, ஸோ கேதரிங் ஹனி, ஸோ அது அப்புறம் பேம்பூஸ் நிறையா இருக்கும், மங்கி இருக்கும், பீகாக்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அங்கே ஃபேமஸ் அப்படி சொல்லுவாங்க. த பீப்புள் அண்ட் தேர் ஆக்குபேஷன்ஸ், ஸோ அங்கேருந்து பீப்புள் அங்கே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருந்துச்சு வேலை செய்கிறவங்களுக்கு. பொறுப்பன் அப்படின்னா சோல்ஜர்னு அர்த்தம். ஸோ வெறுப்பன் அப்படின்னா இந்த ட்ரைப் அந்த கூட்டத்தோடைய தலைவன், வெப்பனிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த வெப்பன்லாம் செஞ்சு கொடுப்பாங்களா அவன் அர்த்தம். நெக்ஸ்ட்டு சிலம்பன் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், ஒரு விஷயம் கலைகளை கற்றுக் கொடுக்குறவன் தான் சிலம்பன். நெக்ஸ்ட்டு குறவன்னா ஹண்டர், குறவர் யாருன்னா வேட்டையாடுறவங்க தான் குறவர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணவர் அப்படின்னா பீப்புள் ஆஃப் மவுண்டெயின்ஸ் ஃபாரஸ்ட். அப்போது பீப்புள் வந்து மவுண்டேனியஸ் ஃபாரஸ்ட்டில் இருந்த பீப்புளோட பேர் கணவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சாயில் ஆஃப் குறிஞ்சி லேண்ட். ஸோ குறிஞ்சி லேண்டில் இருந்த சாயில் வந்து ரெட் சாயில், பிளாக் சாயில், அப்புறம் ஸ்டோன் பெப்பர்ஸ் குட்டி குட்டி கூழாங்கல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் மிராக்குலஸ் ஃப்ளவர் குறிஞ்சி. ஸோ குறிஞ்சியில் இருக்க இந்த மிராக்குலான ஃப்ளவர் ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான ஃப்ளவர். ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஸோ இது வெஸ்டர்ன் காட்ஸில் தான் நல்லா வளருமா. ஸோ இது வந்து 12 இயர்ஸ் ஒன்ஸ் தான், 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த பூ வந்து என்ன ஆகும் பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் இது வந்து பூக்கும். ஆனாலும் 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரப்போ தான் இது வந்து இந்த என்ன பண்ணும். இதுக்கு வந்து நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது இந்த பூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் முல்லை லேண்ட். ஸோ முல்லை லேண்டில் பார்த்தீங்கன்னா காடு சார்ந்த இடங்களும் சொல்ல வெறும் ஃபாரஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ ட்ரீஸ் மட்டும்தான் இருக்கும், சுற்றி ட்ரீஸு, வைல்டு அனிமல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே வளர்ந்தவங்களாம் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க முல்லை பீப்புள். ஸோ முல்லை லேண்டில் வளர்ந்த பீப்புள். ஸோ செம்புலம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை வந்து கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ரெட் சாயில் அதிகம். ஸோ அங்கே சிகப்பு கலரில் தான் மண் நிறைய இருக்கும். ஸோ அதனால் செம்புலம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த தீம் அங்கே என்னென்ன தீம், அங்கே என்ன காடு இருந்தான்னா திருமால். ஸோ திருமால் தான் அங்கே காடா, பெருமாள் திருமால். ஸோ அவர் தான் காடு. நெக்ஸ்ட்டு பீப்புள் வந்து இடையச்சியர், ஆயச்சியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் என்னென்னா கேட்டில் ரியரிங். ஸோ ஆடு மாடு வளர்க்குறது, கேதரிங் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சேகரிக்கிறது, சோவிங் மில்லட்ஸ் அதாவது திணை வகைகள், அதாவது சிறுதானியங்கள்லாம் வளர்க்குறது. நெக்ஸ்ட்டு பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், கோவா முல்லை ஃப்ளவர். ஸோ முல்லை பூவும் கோவாவும் தான் அங்கே நிறையா இருந்ததுதான். ஸோ ஃபேமஸ் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பீர், ரேபிட், பேரட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அங்கே என்ன என்டர்டைன்மெண்ட்னா முல்லையாள். ஸோ குறிஞ்சியால், இங்கே வந்து என்னது முல்லையாள். ஸோ திருமால், கேட்டில் ரேரிங், சோவிங் மில்லட்ஸ், முல்லை ஃப்ளவர், ரேபிட், பேரட். ஸோ இதெல்லாம் தான் அங்கே இருக்கிறது. ஸோ த பீப்புள் ஆஃப் தி அண்ட் ஆக்குபேஷன். இடையர் அப்படின்னா மில்க் செல்லர், பால் விற்கிறவங்க தான் இடையர்னு சொல்லுவாங்கன்னா. ஆயர் அப்படின்றவங்க வந்து கேட்டில் ஆடு மாடு வளர்க்குறவங்கள ஆயர்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு த சாயில் ஆஃப் முல்லை லேண்ட். ஸோ முல்லை லேண்ட் வந்து ரெட் சாயில், அப்புறம் ஸ்டோன்ஸ் அண்ட் பெப்பிள்ஸ். ஸோ கூழாங்கல்லும் இருக்கும், நார்மலான ஸ்டோன்ஸும் இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட் இன் தமிழ்நாடு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பிச்சாவரம் இன் கூடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது? பிச்சாவரம், கூடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மவுண்டைன் ஃபாரஸ்ட் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சோலா ஃபாரஸ்ட் சோக்லா ஃபாரஸ்ட் கோயம்புத்தூர் அண்ட் நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் ஸ்னோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரட் ப்ராடக்ட்ஸ் ட்ரீஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ். பேப்பர் வந்து பேம்பூ, தைலா, அப்புறம் குடவேல். ஸோ இந்த மாதிரியான ட்ரீஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சேஃப்டி மேட்ச் ஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து அளவை, அப்புறம் முள் இலவு. ஸோ இந்த இதுலேருந்து எடுக்க. ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து சாண்டில் ட்ரீலேருந்து எடுக்கிறாங்க, சந்தன மரம். நெக்ஸ்ட்டு பால்ம், சோப் இதெல்லாம் என்ன இருக்குன்னா நீம், இலுப்பை, புங்கம். ஸோ இந்த மரத்தில் இருந்தெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிச்சாவரம் ஃபாரஸ்ட் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், சதுப்பு நிலக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. பிச்சாவரம் இஸ் அ வில்லேஜ் நியர்
Chidambaram in Kudalur district of Tamil Nadu, which is second biggest mangrove forest, tidal forest in India. It comprises of small vegetation, aquatic animals, etc. moist temperature. ஸோ சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்க வில்லேஜ் தான் பிச்சாவரம். ஸோ கூடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியாவிலே செகண்ட் பிக்கஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னால் அது வந்து இந்த பிச்சாவரம் ஃபாரஸ்ட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இது வெஜிடேஷன் ஒரு நல்ல வெஜிடேஷன்ஸாக இருக்கும். நல்லா இயற்கை சார்ந்து நிறைய அக்வாட்டிக் அனிமல்ஸ் நீர் சார்ந்த விலங்குகள்லாம் அங்கே வளர்ந்துட்டுருக்கு. டெம்பரேச்சர் எப்பயுமே மாய்ஸ்டாக ஈரப்பதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீல்டு மருதம். ஸோ மருதம் நிலம் அப்படின்னா சமவெளியாக இருக்கும், அங்கே நெல் நிறையா நடுவாங்க. ஸோ அதனால தான் அது வந்து மருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. த வேஸ்ட் லேண்ட் ஆன் தி எர்த் இஸ் கால்டு பிளேன். ஸோ ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப பெரிய இடம், நல்லா ஃப்ளாட்டான இடம், எந்த ஒரு மேடு பள்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸோ திஸ் ஃபீல்ட் ஆர் சரௌண்டிங் வேர் கால்டு மருதம். ஸோ இந்த இடத்த வந்து மருதம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தீம்ஸ்லாம் பார்க்கலாம். இங்கே காட் வந்து இந்திரன் தான் காடு. ஸோ ஏன்னா விவசாயத்தை நம்பியிருக்காங்க, இந்திரனை நம்பியிருக்காங்க, அவங்க தான் மழை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரர். ஸோ நெக்ஸ்ட் பீப்புள் வந்து உழவர் உலத்தியர். ஸோ ஆக்குபேஷன் வந்து ஃபார்மிங் தான், மெயினாக என்ன பண்ணுவாங்க, ஃபார்மிங் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து காஞ்சி, மருதம், லோட்டஸ், குவளை. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா பஃபலோ அண்ட் க்ரேன். ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா மருதையால். ஸோ மருதையால் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்திரன் தான் கடவுள். ஸோ அப்புறம் ஃபார்மிங் வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. லோட்டஸ், குவளை, பஃபலோ, கேன். ஸோ இதெல்லாமே இங்கே வந்து ஃபேமஸ். அவங்களோட ஆக்குபேஷன் எப்படி சொன்னால் உழவன் அப்படின்னா ஸ்மால் லேண்ட் லார்ட். ஸோ சின்ன லேண்ட் வச்சுருக்காங்க இல்லையா சொந்தக்காரங்க, அவங்க தான் வந்து உழவன். ஸோ உரன் அப்படின்னா லேண்ட் வச்சுருக்கீங்க ஓனர்ஸ். உழவன் அப்படின்னா ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், அந்த லேண்டில் வேலை செய்கிறாங்களே அவங்க தான் வந்து உழவன். ஸோ கடையர்னா மர்ச்சன்ட்ஸ், அதை விற்கிறாங்களே எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களா, ஸோ அவங்க தான் மர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரேடர்ஸ். ஸோ சாயில் ஆஃப் மருதம் லேண்ட். ஸோ அலுவியல் சாயில் நிறைஞ்சது, ரெட் சாயில், இது ரெண்டுமே கலந்தது தான் மருதம் நிலத்தில் இருக்குது. So amazing fact, Kallanai is an ancient dam which is built across the Kaveri river in Thanjavur district in Tamil Nadu. It is a length is 1018 feet, width is 66 feet and height is 18 feet. It is the fourth oldest water diversion system for irrigation in the world. So Kallanai வந்து இருக்குல்லையா அந்த டேம் வந்து காவேரி ஆற்றில் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் அது இருக்குது. ஸோ அதோடைய லென்த் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 1080 ஃபீட்டு. அதோடைய வித் பார்த்திங்கன்னா 66 ஃபீட். நெக்ஸ்ட் அதோடைய ஹைட் பார்த்திங்கன்னா 18 ஃபீட் இருக்குது. ஸோ இதான் வந்து வேர்ல்டுலே நாலாவது பழமையான வாட்டர் டைவர்ஷன். தண்ணி வந்து பிரித்து விடுறாங்க இல்லையா பாசனத்திற்கு, அதை பிரித்து விடுறது தான் வந்து 4வது இடம் உலகத்திலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேமஸான இடம் எது, கல்லணை. ஸோ நெக்ஸ்ட்டு ஷீ ஷோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா நெய்தல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எல்லாமே என்னவாக இருக்கும், கடலாக இருக்கும், சால்ட் வாட்டர், ஃபிஷ்ஷிங், இதுதான் இங்கே வந்து வேலையாக இருக்கும். ஸோ சால்ட் வாட்டர் பாடிஸ் தட் கவர்ஸ் லார்ஜ் பார்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் த எர்த் இஸ் கால்ட் sea. The sea and the area around the sea is called நெய்தல். ஸோ கடலுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா இடங்களும் நெய்தல்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட தீம் என்னென்னா காட் வந்து வருணன். ஸோ ரெயின் காட் தான் இவங்களுடைய காட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா பரத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்குபேஷன் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் தான் மெயினாக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் ஃப்ளவர்ஸில் பார்த்திங்கன்னா புன்னை, செங்காந்தல். ஸோ இந்த ரெண்டு மலரும். நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் போனால் ஃபிஷ் அண்ட் சீகல். ஸோ நெக்ஸ்ட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து விலரையாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு காட் வந்து வருணன், ரெயின் காட், மழை தரக்கூடிய கடவுள். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க ஃபிஷ்ஷிங் தான் மெயினாக. செங்காந்தல் மலர், புன்னை மலர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் தான், ஃபிஷ் தான் வந்து ஃபேமஸ். சீகல், ஸோ இந்த பறவை. ஸோ நெக்ஸ்ட்டு பீப்புள் அவங்களோட ஆக்குபேஷன் படி எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா சேர்ப்பன் அப்படின்னா சீ ஃபுட் வெண்டர் அண்ட் ட்ரேடர்ஸ், மீன் விற்கிறவங்க தான் சேர்ப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. புலம்பன். ஸோ புலம்பன்னா ஹூ த்ரைவ்ஸ் அண்ட் ஆன் கோகோனட். ஸோ கோகோனட்டை வச்சு வாழ்கிறவங்க, ஸோ கோகோனட்டை த்ரைவ் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட்டு பரத்தவர் அப்படின்னா சி வாரியர்ஸ் மர்ச்சன்ட். ஸோ கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து அதை வந்து விற்கிறாங்களே, ஸோ அவங்க தான் பரத்தவர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நுழையார் பீப்புள் ஹூ த்ரைவ்ட் ஆன் ஃபிஷ் கல்ச்சர். ஸோ ஃபிஷ்ஷை வந்து வளர்ப்பு செய்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து நுழைவர் அப்படி சொல்லுவாங்க. அளவர் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா சால்ட் கல்டிவேட்டர், உப்பு உற்பத்தி செய்கிறாங்களே அவங்க வந்து அளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாயில் ஆஃப் நெய்தல் லேண்ட் என்னென்னா செலைன் சாயில். ஸோ அதாவது மணல் நிறைஞ்சது தான், உப்பு மணல் நிறைஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு நோன் பிளேஸ் மெரினா பீச் இஸ் அ நேச்சுரல் அர்பன் பீச் இன் சென்னை, தமிழ்நாடு. It is the second largest beach in the world. The beach is situated in the eastern side of the India
Along the Bay of Bengal, the beach runs from the Fort Sir George in the north of the Foreshore Estate in south. The total distance of the beach is 13 km. The first longest beach in Miami Beach, and which is situated in Florida, America. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய மெரினா பீச் தான் வந்து ரொம்ப நேச்சுரலான ரொம்ப அர்பன் சைடு இருக்க சென்னையில் இருக்க ஒரு பீச். ஸோ இந்த பீச் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் உலகத்திலே, அதாவது உலகத்திலே 2வது நீளமான பீச்சுன்னு நம்ம மெரினா பீச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு ஈஸ்டர்ன் சைடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு, அதாவது பே ஆஃப் பெங்காலில் வந்து அந்த சீயை கொண்டு வந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பீச் வந்து எங்கே வந்து ரன் ஆகுது அப்படின்னா சர் ஃபோர்ட் ஜார்ஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த இடத்துலேருந்து நார்த்து, ஸோ ஃபோர்ஷோர் எஸ்டேட்டுக்கு சவுத்துக்கு போகிற மாதிரியான டைரெக்ஷனில் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட், ஸோ இது வந்து 2வது லாங்கஸ்ட் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் பீச் வந்து மியாமி பீச், அது வந்து அமெரிக்காவில் இருக்குது, ஃப்ளாரிடாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம மெரினா பீச் வந்து செகண்ட் லாங்கஸ்ட் பீச். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரைலேண்ட், பாலைலேண்ட். ஸோ ட்ரை ரீஜன் லெஸ்ட் வித்தவுட் ரெயின்ஃபால் அண்ட் கால்டு. ஸோ மழையே பெய்யாமல் நல்லா இருந்த நிலம் மழையே பெய்யாமல் காஞ்சி போய் வறட்சியால் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து பாலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டெசர்ட், பாலைவனம். The sandy land which undergoes drought is called palai. When குறிஞ்சி and முல்லை dries up, it is called palai. ஸோ குறிஞ்சி மாதிரி முல்லை மாதிரி நல்லா பசுமையாக இருந்த நிலம் காஞ்சி போய் இந்த மழையே வராமல் விவசாயத்துக்கே உதவாத நிலமாக போகுது இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் பாலை, டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட தீம் என்னென்னா காட் வந்து கொற்றவை, ஸோ ஐ மீன் காளின்னு கூட சொல்லலாம், காளி. நெக்ஸ்ட்டு பீப்புள் வந்து இயற்றியர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் பார்த்தீங்கன்னா கேட்டில் லிஃப்டிங். ஸோ அந்த கேமல்லாம் கூட்டிகிட்டு போய் நிறைய வெயிட்டை வந்து தூக்கிட்டு போகிறது தான் அவங்களோட வேலையே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா உளிங்கை, பாலை, கேட்டஸ், இலுப்பை. ஸோ இதெல்லாம் தான். நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைகர், எலிஃபண்ட், ஈகிள். ஸோ நெக்ஸ்ட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா பாலையால். ஸோ கொற்றவை, கேட்டில் லிஃப்டிங், அகெயின் கேட்டஸ், இலுப்பை, டைகர், ஈகிள். ஸோ இந்த மாதிரியான அனிமல்ஸ் தான் அங்கே இருக்கும். ஸோ பீப்புள் அண்ட் தியர் ஆக்குபேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு மறவர் அப்படின்னா நோபல் வாரியர்ஸ் ஆர் ஹண்டர்ஸ். ஸோ வேட்டைக்காரர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இயனர் அப்படின்ற வாரியர்ஸ். ஸோ வாரியர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. த சாயில் ஆஃப் பாலை இஸ் சாண்டி அண்ட் சலைன். ஸோ எதுக்குமே ஆகாது, ஒரு மணல் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சாண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எவல்யூஷன் பாருங்கள். ரைட் த நேம்ஸ் ஆஃப் த மவுண்டன்ஸ் அண்ட் பிளேசஸ் வேர் தே ஆர் லொக்கேட்டட் இன் யோர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஜருகுமலை வந்து எங்கே இருக்குன்னா ஏற்காடு. ஸோ நமக்கு தெரிஞ்ச இடத்த அதை சொல்லியிருக்காங்க, நீங்கள் எழுதிக்கோங்க. கஞ்சமலை வந்து மேட்டூர் டேம். ஸோ இது மாதிரி உங்கள் ஊரில் என்ன பிளேசஸ் வந்து ஃபேமஸோ நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ட்ரீஸ் அரவுண்ட் யுவர் ஸ்கூல். ஸோ உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க ட்ரீஸ்லாம் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நீம் ட்ரீஸ், கோகனட் ட்ரீஸ். ஸோ fill in the blanks கொடுக்குறது. த வேஸ்ட் ஃப்ளாட் லேண்ட் ஆன் த எர்த் இஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது பேர் என்ன, பிளெயின். Dash is the 4th oldest water diversion system in irrigation in the world. ஸோ கல்லணை தான் வந்து என்னது 4th largest water diversion. ஸோ கல்லணை தான் வந்து இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் டேஷ் ஃபாரஸ்ட் இஸ் லொக்கேட்டட் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ ஆன்சர் இஸ் ரிசர்வ். ஸோ எழுதிக்கோங்க. ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அண்ட் த ஏரியா அரவுண்ட் இஸ் கால்ட். ஸோ மருதம். ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்க இடம் வந்து மருதம். ஸோ டேஷ் இஸ் த பிக்கஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. ஸோ ஆன்சர் இஸ் பிச்சாவரம். ஸோ மெரினா பீச் இஸ் லொக்கேட்டட் இன் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சென்னை. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. முருகன் வந்து குறிஞ்சி. ஸோ திருமால் முல்லை, இந்திரன் மருதம், வருணன் நெய்தல், கொற்றவை பாலை. ஸோ 2, 5, 1, 3, 4. ஸோ அகெயின் காட் முருகன், ஃப்ளவர் குறிஞ்சி ஃப்ளவர், பீப்புள் குறவர், ஆக்குபேஷன் ரூட் கேதரிங். ஸோ 4, 3, 2, 1. ஸோ மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் இன் ஷார்ட். ஸோ ஆன்சர்ஸ் கீழே இருக்குது பார்க்கலாம். ஸோ நேம் த பீப்புள் ஆஃப் 5 திணைஸ். ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ குறிஞ்சியில் இருக்கிறவங்க வந்து குறவர், குறத்தியர். ஸோ முல்லை இடையர், இடைச்சியர். நெக்ஸ்ட் மருதம் உழவர், உலத்தியர். நெக்ஸ்ட் நெய்தலில் பார்த்தீங்கன்னா பரத்தவர். ஸோ பாலையில் பார்த்தீங்கன்னா இயனர், இயச்சியர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட், செகண்ட் கொஸ்டின் லிஸ்ட் 4 தீம்ஸ் ஆஃப் முல்லை லேண்ட். முல்லை லேண்டுடைய 4 தீம். ஸோ காடு வந்து திருமால், பீப்புள் வந்து இடையர், இடைச்சியர். ஸோ ஃப்ளார் வந்து முல்லை ஃப்ளவர், அனிமல் வந்து பியர் அண்ட் ரேட். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் டூ யூ நோ அபவுட்
செம்புலம்னு எதை சொல்லுவோன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் ஃபர்டைல் லேண்ட் இன் ஏன்ஷியன்ட் தமிழ் லிட்ரேச்சர். ஸோ இந்த நிலத்தில் இருக்க மண் வந்து ரெட் கலரில் இருக்குமா, அதனாலேயே அந்த நிலத்துக்கு பேர் என்னம்மா செம்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் முல்லை லேண்டில் இருக்கும். ஸோ முல்லை லேண்டில் செம்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே ரெட் கலர் சாயில் வந்து பார்க்கவே இந்த சாயில் எப்படி இருக்குமா ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அதனால் செம்புலம்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ 4th question, how the Palay region is formed. ஸோ பாலை ரீஜன் எப்படி ஃபார்ம் ஆச்சு? the Palay region is formed without rainfall and water. ஸோ ரெயின்ஃபாலும் வாட்டர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப வறட்சியாகிடுச்சுன்னா தான் அந்த நிலத்தை பாலைன்னு சொல்லுவாங்க. குறிஞ்சியோ இல்லை முல்லையோ வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா அது வந்து என்னவா மாறிடும், பாலையாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. தீம்ஸ் ஆஃப் பாலை. ஸோ காடு வந்து கொற்றவை ஆர் காளி. ஸோ இப்போ அவங்க பீப்புளை வந்து எனர் எய்த்தியர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் பார்த்தீங்கன்னா கேட்டில் லிஃப்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு பிளான்ட் பார்த்தீங்கன்னா கேட்டஸ், அனிமல் ஈகிள், எலிஃபண்ட். ஸோ இதெல்லாம் தான் அங்கே இருக்குது. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சு. தேங்க்யூ.